அம்மா டைட் போடுமா பாரு. கொஞ்சம் கொஞ்சம் இப்ப பாருமா. போடுமா. அம்மா சார்ஜ் பேட்டரி ஃபுல்லா போட்டு வச்சிருக்கேன், பேக்ல இருக்குது. நீ பயப்படாத, எப்பயுமே ஆஃப் ஆகாது. புரியுதா? காலேஜ் போற, கைட்டி வச்சிடுற, வரும்போது உடனே முடிக்கிற. சரியா? அப்பா எந்த நேரம் பார்த்துதான் இருப்பேன் நான். முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, யாரும் உன்னை டச் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த ஐடியா கொடுத்தது யாரு? நம்ம நிறைய இருக்கிறான்ல, அவன் தான் கொடுத்தான். இந்த மாதிரி கேமரா முடிக்க அனுப்புங்க, எந்த பயப்பட இருக்காது, நீங்க செல்போன்லயே பாத்துக்கலாம்னு சொன்னான். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிடாமா. பைத்தியமா இது? அப்பா இப்பதான் புள்ள நிம்மதியா போய் வரும். ஏன்பா சரவணா, உள்ளதால இல்ல, ஏன்பா கேமராவை மாட்டி அனுப்புற? அதுவா, தலையில கேமரா மாற்ற நிலையில தான் இன்னைக்கு பெண்களோட பாதுகாப்பு இருக்குது. தெரியுமா உனக்கு? புரியலையே. அண்மை செய்தி: சேலம் கோரிமேடு அருகே 66 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. புரியலையா? உனக்கு எப்படி புரியும்? நீ தான் போடுற சாட்டு குப்புற பாட்டு கிடக்குறியா? இன்னைக்கு 3 வயசு குழந்தையில இருந்து முடியாத கிடக்கிற பாட்டி வரைக்கும் கஞ்சா போல பண்ணி வெட்டி போறானுங்க. அது மட்டுமா, தெருவுல பொம்பளுக்கு நடமாட முடியலையா, அட்ரஸ் கேட்கற மாதிரியே வரானுங்க. தப்புன்னு கழுத்துக்கிற சங்கிலி பச்சும் போயிடறானுங்க. அந்த அம்மா கீழே ஒன்று கூட பார்க்காம வாடி எடுத்து போறான். எவ்வளவு கொடுமையான விஷயம் நடக்குது. நான் வச்சுக்கிறது ஒன்னு கன்னியாகன்னு வச்சுக்கிறேன். அதுதான் பத்திரமா போய் வரணும்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு கேமரா, முன்னாடி ஒரு கேமரா மாட்டி வச்சிருக்கேன். அப்படி எல்லாமா நடக்குது? அது மட்டுமா, அவசரம் சொல்லிட்டு பாத்ரூம் போன பிள்ளைய போய் ரேப் பண்ணி கொண்டு மோசமா போயிருக்குது உலகம். ஆமா சரவணா, டிவிலையும் பேப்பர்லயும் நானும் பாத்திருக்கேன். இதுக்கு என்னதான் தீர்வு? இதுக்கு முடிவே கிடையாதா? ஏன் தீர்வு இல்ல? தண்டனைகள் கடுமையானா தவறுகள் குறையும் சொல்லுவாங்க. புரியலையே. புரியலையா? புரியுற மாதிரி சொல்லவா? இப்ப உன் பையன் 17 வயசுல பக்கத்து வீட்டு வயல்ல இருந்த தென்னை மரத்துல ஏறி இளநீ ஏத்துட்டான். அந்த வயல்கார் வந்து உன்கிட்ட உன் பிள்ளைய கண்டிக்க சொல்லி சொன்னாரா? சொன்னாரு. அப்ப நீ என்ன சொன்ன? அரியா புள்ள தெரியாம பண்ணிட்டேன், அவனை எங்க போய் அடிக்கிறதுன்ட்டு விட்டுட்டேன். இன்னைக்கு உன் புள்ள எங்க இருக்கிறான்? 25 வயசுல ஏடிஎம் உடைச்சு ஜெயில இருக்கிறான். ஆமா சரவணா. இதுக்கு காரணம் யாரு? நீதான். அன்னைக்கே இளநீ தேடும் போதே நீ அவனை கடுமையா கண்டிச்சிருந்தனாக்கா இந்நேரம் நல்லா படிச்சு ஒரு உத்தியோகத்தை வந்திருப்பான். இதுல இருந்து என்ன தெரியுது? தண்டனைகள் கடுமையானாதான் குற்றங்கள் குறையும் தெரியுது. அது எதுவும் கடுமையாகிற மாதிரி தெரியல.